கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டான், நம் இயேசு கைவிட மாட்டான். இன்னொரு விஷயம் சொல்லுங்க, நீ கலங்கிடவே வேண்டாம், ஆத்மாவே கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டான், நம் இயேசு கைவிட மாட்டான். சொல்லுங்க திரும்ப, நம் இயேசு கைவிட, சிரிச்ச முகத்தோட, நம் இயேசு கைவிட மாட்டான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர். பக்கத்துல பார்த்து, பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, உங்க துக்கம், உங்கள் துக்கம் சந்தோஷம். பக்கத்துல பார்த்து, உங்கள் கவலைகள் கண்ணீர். நான் ஏன் பக்கத்துல பார்த்து சொல்ல சொன்னா, நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்கு, எவன் ஒருவன் நீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு நீர் பாய்ச்சப்படும். அவன் சொல்லுங்களேன். அப்ப நீங்க அடுத்தவங்களுக்கு உங்க துக்கம் சந்தோஷமா மாறும் சொன்னீங்கன்னா, உங்களுக்கு கர்த்தர் சொல்லுவார், உன் துக்கம் சந்தோஷமா மாறும். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இன்னொரு விஷயம், கலங்கிடவே சிரிச்ச முகத்தோட, கிடவே கலங்கிட. கடந்ததை நினைத்து கலங்காதே, நீ நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நீ நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார், அதை இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டான், நம் இயேசு கைவிட மாட்டான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் எல்லாம் மறைந்துவிடும். நான் சும்மா சொல்லிட்டு இருக்கிறேன், சும்மா பாடுற நினைக்கிறீங்களா? உண்மையிலே நான் சொல்லுகிறேன், உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமா. இன்று காண்கின்ற அந்த எகிப்தியனை இனி நீங்கள் காண்பதில்லை. உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். கைதட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல ஒரு நெய்பருக்கு, உங்க அருகாமையில் உள்ளவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. நீ கடந்ததை நினைத்து கலங்காதே, மறந்ததை நீயும் தான். கடந்ததை நினைத்து கலங்காதே, நீ நடந்ததை திரும்ப சொல்லுங்க, உனக்கும் தான். கடந்ததை நினைத்து கலங்காதே, நீ நடந்ததை மறந்து. இன்னொரு விஷயம், கடந்ததை நினைத்து
கலங்காதே நீ மறைந்து விடு. ஏன் உன்னுடைய முந்தின அனுபவம் போல இது இருக்க போகிறது இல்ல. கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அதை நீங்கள் அறியீர்களா? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அப்படிப்பட்ட அனுபவங்கள் மீண்டும் உனக்கு வருவதில்லை. நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய காரியத்தை செய்கிறேன். இதோ ஒரு புதிய காரியம். எத்தனை பேர் அந்த புதுசை பார்க்குறீங்க? கைதட்டி தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கடந்ததை நினைத்து கலங்காதே, நீ நடந்ததை மறந்து விடு. நடந்ததை நினைத்து நீ நடந்ததை மறந்து விடு. காரணம் என்ன? கர்த்தர் புதியன செய்திடுவார் இன்றே நீ காண். பக்கத்துல சொல்லுங்க, உன் கர்த்தர் புதியன விடுவார் இன்றே காண்பார். திரும்ப சொல்லுங்க, உன் கர்த்தர் புதியன செய்திடுவார் இன்றே நீ பக்கத்துல சொல்லுங்க, காண்பார். உங்க கர்த்தர், நீங்க ஆராதிக்கிற கர்த்தர் உங்களுக்கு புதியன செய்திடுவார். நீ காண்பார். அதை இன்றே நீ காண்பார், அதை இன்றே நீ காண்பார். எனவே கலங்கிட வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசுவுக்கு கைவிட தெரியாது, நம் இயேசுவுக்கு கைவிட தெரியாது. எனவே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். சந்தோஷம், உற்சாகம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்களுக்கு தெரியுமா, பிசாசு சொல்றான், நான் கொடுத்த அடிக்கு நீ இவ்வளவுதான் பாடணும், வாயை அடைச்சு வச்சிருக்கேன், உன்னால துதிக்கவே முடியாது. நான் சொல்றேன், நீங்க நல்லா தட்டி உற்சாகமா பாடுவீங்கன்னா நீங்க அவனை செருப்படி அடிச்சு அனுப்புறீங்க. பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட கர்த்தர் பாலகர் வாயிலே துதியை உண்டு பண்ணினார். கை தட்டி, பலமா கை தட்டி, ஹalleluya, ஹalleluya. நான் சொல்றேன், உங்க மனசு எவ்வளவு நொறுங்கி இருந்தாலும் பரவாயில்ல, உங்க கை தட்டும், உங்க முகத்தில் உள்ள கம்பீரமும், உங்க வாயில் உள்ள துதியும் கொஞ்சம் கூட மங்க கூடாது. அதைத்தான் உங்க எதிரி பாப்பா. கர்த்தர் சொல்லுகிறார், உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிறேன். இனி உன்னை நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் பின்தொடர போகிறது. நம்புகிறவர்கள் கைகளை தட்டி ஹalleluya. கலங்கிடவே வேண்டாம், ஓ கலங்கிட, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்கின இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்கின இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். நம் கண்ணீர் துடைக்கிறார், நம் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். அதை இப்படி கலங்கிட்டு பாடக்கூடாது. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம்.
நம் இயேசு கைவிட மாட்டார். ஓஹோ, நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். ஒருவேளை இதை எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது. நான் போற பாதை ரொம்ப நெருடலா இருக்கு, எனக்கு முடிவு கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு இருப்பீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உன் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவா. உன் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவா. உன் காரியங்களை மொர்தெக்காய் வாழ்க்கையில செய்த கர்த்தர் உன்னையும் நினைத்து உன் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுவா. ஆமானுடைய மேடுதை ஆமானுக்கு திருப்பின கர்த்தர் உன் எதிரியுடைய எல்லா திட்டத்தையும் அவனுக்கே திருப்புவா. கைதட்டி ஹalleluya, 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 ஹalleluya. கைதட்டி ஆர்ப்பரித்து ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் தாங்கிடும் பலன் தருவார். தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார். தப்பிச் செல்ல வழி செய்வார். நமக்கு தப்பிச் செல்ல வழி செய்வார். இயேசு தப்பிச் செல்ல வழி செய்வார். சிரிச்ச முகத்தோட கலங்கிட கலங்கிடவே கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். கம்பீரமா சொல்லுங்க, என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு விட மாட்டார். இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திராணிக்கு மேலாக ஒரு நாளும் விடமாட்டார். உன் திராணிக்கு பாருங்க, சிரிச்ச முகத்தோட உன் திராணிக்கு இப்படியா சொல்லுவாங்க. எப்படி சொல்றது? உன் திராணிக்கு மேலாக அவர் ஒரு நாளும். சிலர்லாம் அப்படிதான், ஆண்டவரே என்னால முடியல. நான் சொல்லுகிறேன், உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டார். தாங்கிடும் பலனையும் அதோடு உனக்கு தப்பிக்கொள்ளுகிற போக்கையும் அவர் உண்டாக்குவார் என்று 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறது. கைதட்டி சொல்லுங்க, என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர். ஒருவேளை நீங்க ரொம்ப சோகமா என் தலைக்கு மிச்சின பாரம்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. நான் சொல்லுகிறேன், இல்லை இல்லை, உனக்கு திராணிக்கு மேல அவர் சோதிக்கப்பட விடவே மாட்டான். ஆமென் சொல்லுங்களேன். தாவீது சொல்றான், ஒரு விசை ஒரு சிங்கம், ஒரு விசை ஒரு கரடி என் ஆடுகளில் ஒன்றை பிடித்து சென்றது. எதை? ஒரு விசை ஒரு விசை ஒரு கரடி என் ஆடுகளில் ஒன்றை பிடித்து சென்றது. அதை நான் தொடர்ந்து பிடித்து அடித்து அதன் தாடையை கிழித்து ஆடுகளை காப்பாற்றினேன். இந்த முறை சிங்கமும் கரடியும் அல்ல, இந்த முறை கோலியாத். திராணிக்கு மிச்சமா இல்லையா? சவுல் ராஜா சொல்றான், டேய் நீ உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ சின்ன குழந்தை. அவன் பிறந்ததிலிருந்து மல்யுத்த வீரன், அவன் பயங்கரமான ஆளு, ஒரு போர் வீரன். உன்னால எப்படி இவனை மேற்கொள்ள முடியும்? ஆனால் அந்த சவால் திராணிக்கு மிச்சமாய் கர்த்தர் தாவீதை விழுங்குவதற்காக கொடுத்த சவால் அல்ல. இதுவரை இல்லாத ஒரு உயரத்தை தாவீது பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் அவனை அரங்கேற்ற ஏற்படுத்தின ஒரு மேடை. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. நான் சொல்லுகிறேன், உங்களை எதிர்த்து நின்று உங்களை பார்த்து அச்சுறுத்தி கொண்டிருக்கிற அந்த சவால், அந்த கோலியாத் உங்களை விழுங்குறதற்காக கர்த்தர் ஏற்படுத்தினதல்ல. அந்த கோலியாத்தை உங்களை வச்சு விழுங்கி கர்த்தர் உங்கள் திராணியை எவ்வளவு அதிகமா வைத்திருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறவர் எவ்வளவு பெரியவர் என்பதை உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். கம்பீரமாய் சொல்லும், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம்.
போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதோ போராட்டம் போராடுவோம், நம் விசுவாசம். நான் சொல்றேன், உங்களை பார்த்த ஆண்டவர் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சந்தோஷமா என் பிள்ளடா, நான் ஏற்படுத்தின ராஜாடா, என் போர் வீரன்டான்னு சொல்லி உங்களை பார்த்து சந்தோஷப்பட விரும்புறீங்களா? அப்ப போர் வீரனை பாரு கம்பீரமா நீங்க பாடலாம். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம போராட்டம் என்ன போராட்டம் தெரியுமா? எதிரியை மேற்கொள்ற போராட்டம் இல்ல, நம்ம போராட்டம் விசுவாசத்தை காப்பாத்துற போராட்டம். என்ன விசுவாசம்? இந்த எதிரியை ஏற்கனவே என் ஆண்டவர் இயேசு மடங்கடித்து விட்டா, அவன் மேல் எனக்கு ஜெயம் கொடுத்து விட்டா, அவனுடைய துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாம் சிலுவையிலே உரிந்து விட்டா, அவன் தலையை நசுக்கி விட்டா. இந்த ஆடுற வாளையை என்னை கொண்டு நசுக்க போகிறார். நம்புறவங்க கைதட்டி பலமா கைதட்டி. இல்ல இல்ல, நம்புறவங்க இப்படி கைதட்ட மாட்டாங்க, ஒரு சிரித்த முகத்தோட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு போர் வீரன் எப்படி இருப்பான் தெரியுமா? போர் வீரன் பார்த்துருக்கீங்களாக்கா? பார்த்துருக்கீங்களா? எப்படி இருப்பான் போர் வீரன்? கம்பீரமா, அது பூ போல சொல்றாங்க, கம்பீரமா இருப்பான். யார் பக்கத்துல பாருங்க, போர் வீரன் மாதிரி காமிங்க. நான் ஒரு போர் வீரன், கிறிஸ்துவின் போர் வீரன். விசுவாசத்தை காப்பாற்ற கர்த்தரனை அழைத்திருக்கிறார். எந்த சவால் வந்தாலும், உபத்திரவமோ, வியாகுலமோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். கம்பீரமா, நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நம் நேசர் வருகையில் தந்திடுவார், நம் நேசர் வருகையில். எனவே கலங்கிட கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நீங்க சொல்றபடியே நடக்கும். கலங்கிடவே வேண்டாம், வார்த்தையின்படி உனக்காகும். கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஷக்கதா, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஏகமகதனம, ஹல்லேலூயா, ஆனந்தமே, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சத்தமா துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சத்தத்தை உயர்த்தி துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இன்னமும் நான் துதிப்பேன் துதிப்பேன், என் முகத்திற்கு ரட்சிப்பாயிருக்கிற என் கர்த்தரை நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே